தூங்கும் இளவரசரின் மரண செய்திதான் சவுதி அரேபியாவையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சவுதி அரேபிய இளவரசரான அல்வலீத் 2005ஆம் ஆண்டு தனது 15வது வயதில் லண்டனில் கார் விபத்தில் சிக்கினார். இதில் படுகாயமடைந்த அவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அப்போது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு கோமாவுக்கு சென்றார். தொடர்ந்து 20 வருடங்களாக கோமாவில் இருந்து வந்த அல்வலீத் தூங்கும் இளவரசர் எனவும் அழைக்கப்பட்டு வந்தார். இவர் சவுதி அரேபியாவை கட்டமைத்த அரசர் அப்துல் அஜீஸின் கொள்ளுப்பேரனாவார். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி பிறந்த இவருக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் 36 வயது பிறந்தது. உயிர்காக்கும் ஆதரவு சிகிச்சையுடன் இருந்தபோது சில சமயங்களில் இளவரசரிடம் அசைவு ஏற்பட்டது. இதனால் இளவரசர் குணமடைந்து விடுவார் என்று நம்பிக்கை இருந்தது. இதற்காக அவருடைய தந்தையும் காத்திருந்த போதுதான் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்துள்ளார். இதனால் அந்நாட்டு மக்கள் கவலையடைந்துள்ளனர். அவரது மறைவை ஒட்டி சவுதி அரேபிய அரச குடும்பம் 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்க உள்ளது.